என்னென்னா பொதுவாக இந்த சக்தி பீடம் அதெல்லாம் நாம் பிளான் பண்ணி நடக்கிறதே இல்லை. அதுவாக என்னென்னா அந்த இடத்துல ஏதோ காலத்தில் இருக்கிற பந்தத்தினால வர்றது. அது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம பிளான் பண்ணினா கூட ஒரு இடத்துலையும் நடக்காது. இந்த இடம் அந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்கனால தான், அதனால தான் ஒரு கனெக்ஷன் எல்லாரையும் அதில் இழுத்துன்ற ஒரு இடத்துல காரணமே இல்லாமல் எதோ நடந்த ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்காரு. ஆனால் இந்த இடம் தெராப்பிக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கு. தெராப்பி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பொதுவாக இந்த ஈஸ்வர வித்தியை கற்றுக்கிறதுக்கு இந்த நம்ம இந்த நலந்தானெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்வர வித்தியை கற்றுக்கிறதுக்கு விசேஷமான ஸ்தானம் இது. ரொம்ப 10 நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிட்டு அந்த மைண்டில் இருந்தால் ஓகே ஆகிடும். இவ்வளோ அலைஞ்சுட்டு இருக்கிற மனசுக்கும் அது ஒரு மேக்னெட்டிக் பவர் வேண்டி இருக்கும். இதில் இந்த பூமிங்கிறது ஏதோ காலத்தில் பல சித்தர்கள் சஞ்சாரம் பண்ணின பூமி. அப்போ அதனாலேயே இப்போவும் நீங்கள் மிட் நைட்லலாம் பார்த்தோம்னா அந்த ப்ரெசண்ட் இங்கே இருக்கும். மிட் நைட்டில் இந்த இடத்துல இப்போவும் அந்த ஒரு ஸ்தூலம் இல்லாத சூஷ்ம சக்தியாக பல சித்தர்களும் இங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அந்த சாநித்தியம் இங்கே நல்லா இருக்குது. நம்ம 18 பிரதானமான சித்தர்களை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியறது அவாதான். ஆனால் அது இல்லாமல் நிறையா இந்த யோகிகள் அது பிரத்யேகமாக சிவயோகிகள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணின இடமா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ அதனாலேயே வாளோட சாநித்தியம் இந்த பூமியில் நல்லா இருக்குது. இப்போ மிட் நைட்டில் இப்போவும் இங்கே அந்த சஞ்சாரம் இருக்கும். அதனால் நம்ம எல்லாம் ஒரு மிட் நைட்டில் பார்த்தோம்னா அந்த ப்ரெசண்ட் இங்கே தெரியும். அந்த சஞ்சாரம் இங்கே இருக்குது, இப்போவும் இருக்குது. அதோட பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே ரொம்ப சாநித்தியமாக இருக்குது. அதோட அந்த பூர்ணதை இப்போ நமக்கு அது பூர்ணமாக தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அதை ஃபீல் பண்ணணும்னா ஒரு சந்தியா சாயங்கால சந்தியா முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:15 சாயங்காலம் ஒரு 6:15 to 6:15 அப்புறம் இங்கே அந்த முன்னாடி இருக்கிற நான் இன்னும் இல்லைவா நேராக முன்னாடி அங்கே நின்றுண்டு அந்த மலையை பார்த்துட்டு அங்கே இருந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது அவ்வளோ சாநித்தியமாக இருக்குது இந்த இடம். இதுக்கு முன்னாடி முதல்ல நான் இங்கே வந்துட்டு அந்த இடம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டோம் அந்த இடம் யாரோடது என்னென்ன. காரணம் என்னென்னா இது மொத்தமாக இந்த ஒரு ஒரு பிளேஸ் மொத்தமாக தெய்வீக பூமி. நம்மளோட இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதும் தெய்வீக பூமி. அதனால தான் அது யாருக்குமே ஒரு நம்ம சொல்லுவாளியா தன்னோட அவசியம் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் அவசியம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அது உபயோகம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நினச்சாலே அதில் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதில் அந்த சக்தி இருக்குது. அதனால அதுலேயும் பிரத்யேகமாக இப்போ இவர் அங்கே வரைச்ச கொஞ்ச காலம் முன்னாடியாக நம்ம ஒரு சக்தி பீடத்தை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் சக்தி பீடம்னு இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ ஒவ்வொரு விதமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது இல்லைவா. அதில் க்ஷேத்திர சம்பந்தமாக சக்தியை எப்படி ஆராதனை பண்ண, எப்படி மனுஷாளுக்கு அது உபயோகம் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணணும்னு நிறையா யோசிச்சுட்டு இருந்தோம். அதை ஒவ்வொரு விதத்தில் யோசிச்சுட்டு இருந்தோம், ஒவ்வொரு விதத்தில் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாம் ஒரு பிளானை சொன்னோம், இப்படி அவங்க ஒரு யோகம் உண்டு. அப்போது இந்த பிளேஸை பற்றி இந்த இடத்த பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த ஒரு யோகம் இங்கே இருக்குது, நீங்கள் அதுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பார்த்துக்கோங்க இல்லைவா, அப்படி தானே சொன்னோம். அப்படி இருக்கு. என்னென்னா இந்த பூமி சக்தி பீடம் ஆகிறதுக்கு யோகம் உண்டு, சிரேஷ்டமான சக்தி பீடம். பிரத்யேகமாக இப்போது நான் பெரியவா இல்லை, ஆனால் ஒரு சின்ன இப்போ சொல்லுவா இல்லையா, நமக்கு ஒரு ஆசை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, லைஃப்பில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்காது, நம்ம முக்தி அடையிறதுக்குள்ளார நடக்கணும்னு. என்ன காரணம்னா பாரத கண்டம் சக்தி பீடங்களோடு இருக்கிறதுனால தான் இந்த பாரதத்துக்கு என்றைக்கும் அந்த தெய்வீக சக்தி இருக்குது. மற்ற எல்லா இடத்துல ஜம்பூ தீவிலேயே பாரத கண்டத்தில் சக்தி உண்டு. அது எதனால் உண்டுன்னா அந்த ஆராதனா வைபவத்தினால தான் உண்டு. அப்போ அந்த ஆராதனா வைபவத்தை எல்லாமே ஒரு இடத்துல இப்போ எல்லாமே சில இடங்கள்ல அழிஞ்சுன்னு இருக்கு இல்லைவா.
இப்போ நிறைய சக்தி பீடங்கள் பாருங்க, அதெல்லாம் அழிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா கரெக்டான அந்த ஆராதனை இல்லை, மக்களுக்கு அது என்னன்னு தெரியலை, எப்படி அதுக்குள்ள நம்ம அதுக்கு என்டர் ஆகணும்னு தெரியலை, அதனால எல்லாம் அழிஞ்சுட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சனாதன தர்மத்தோட அந்த பவர் எல்லாம் தெரிகிறவாளுக்கும் தெரியாதவாளுக்கும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு சக்திக்கு உண்டான ஆஸ்தான பீடம் ஒன்று உண்டாக்கணும் தான் என்னோட வாழ்நாள் இருக்கிற ஒரு லட்சியம். நடக்குமா இல்லை அதெல்லாம் தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆக்ரகம் உண்டு. என்னென்னா அது சின்ன காரியம் இல்லை. என்னென்னா அம்பாள் ஆதி பராசக்தியோட அம்சங்களை மொத்தமாக பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு அதுனா அதோட ஒரு காரணம் சொல்லித்தரேன். பிரகிருதி புருஷ சம்யோஜனம், இதிலிருந்து தான் சக்திகள் இங்கே எல்லாமே உத்பவமாகுது. இப்போ அந்த பிரகிருதி புருஷ சம்யோஜனம் தான் சிவலிங்கம். அந்த சிவன் ஆவடையார்னா புருஷன், அந்த ஆவடையார்னா ஸ்திரீ, பானம்னா புருஷன். அப்போ இந்த ஆவடையாருங்க ஆகிறது அம்பாளோட சங்கல்பமும், பானம் அப்பன் சிவனோட சங்கல்பம், இது ரெண்டும் சேர்றச்ச அங்கே சக்தி வந்துடும். அப்போதான் சுபலிங்கம், அதுதான் சிவலிங்கம். அப்போ அந்த சிவசக்தி, அந்த சுபத்துக்கான உண்டான சக்தியாக்கும் சிவலிங்கம். அப்போ அதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை சம்ரக்ஷணம் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு அம்சங்களாக பிரிஞ்சது. எப்படி பிரிஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அதாக்கும் அதில் இப்போ சிவசக்தி அங்கேருந்து பார்த்தோன்னா அங்கே பராசக்தியாகவும் அப்பனாகும், அப்பனும் அம்மையுமாக மாறணும். அங்கேருந்து வர்றதுக்கு 3 கிரியை, என்னென்ன சத்வரஜ தமோ குணங்களான அதுக்குண்டான தெய்வதைகள் யார், அதோடு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமேல் வேதங்கள், அதுக்கப்புறமேல் தான் வேதங்கள். அந்த வேதங்களை விட வேதங்களுக்கு நாயகமான சக்தி யார்? அப்போ அது எல்லாமே எல்லாத்தோடையும் இப்போது பெரிசா கடல் மாதிரி கடந்துன்னு இருக்கிறத ஒரு கேப்சூல் மாதிரி பண்ணிட்டு எல்லாருக்கும் புரியணும், எல்லாரும் அதில் முழுகணும். அது தெரிகிறவாளும் ஒன்றுமே தெரியாதவா கூட அங்கே வந்து அதை பார்த்தா அவருக்கு அதை புரிஞ்சிக்க முடியணும், அதில் லயிச்சிக்க முடியணும். அப்படி ஆகிற ஒரு பீடங்கள் உண்டாகணும். அப்போது 1லிருந்து 12 வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ அது பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்ம எல்லாம் இப்போ கீழே தானே இருக்கோம். நம்ம எதுவுமே தெரியாமல் ஆனால் எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாம் இருந்துட்டுருக்கோம். அந்த கடைசியிலிருந்து ரொம்ப மேலே இருக்கிற முக்திக்கு போகணும். அப்போ முக்திக்கு போகணும்னா இந்த பாதையெல்லாம் போய் எல்லாம் தெரிஞ்சு, என்னென்னா முக்திக்கு போகிறதுனா ஞானம் வர்றது தானே. இப்போ நினச்சி பாருங்க, நாம் எல்லாம் இருக்கோம் அல்லவா, நாமெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த வாழ்க்கையே நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு நமக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா நம்ம பெரியவா ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 4 பேர் நம்மளை ஏற்றி கொண்டு போவாங்க. அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது. நாம் பெரியவர் ஆகிறது அப்படியே தான். அது வரைக்கும் நம்ம பெரியவரே இல்லை. நம்ம பெரியவா ஆகும்போது எல்லாரும் நம்மளை நமஸ்காரம் பண்ணுவோம். நாம் படுத்துன்னு இருக்கும்போது மற்றவா நமஸ்காரம் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம பெரியவா இருக்கும். ஏன்னா அது வரையும் நாம் கற்றுண்டே இருக்கணுமாம் இந்த பூமியில். அப்போ அந்த கற்றுன்னு இருக்கிற வித்தியை பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கடைசியில் 12லிருந்து 8 மேலே இருக்கிற அந்த பிந்து சிவசக்தியில் போய் இதை முழு புரிஞ்சுண்டு போகணும். சடன்லியாக வந்துட்டு சடன்லியாக போக முடியாது, எல்லாம் புரிஞ்சுன்னு அதுக்கு ஒவ்வொன்று கூட நாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக இழுகி சேர்ந்து அதில் போகிறச்ச முக்தி வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலை எல்லா மக்களுக்கும் உண்டாக்குற மாதிரி ஒரு ஸ்பீடம். அது எங்கேன்னெல்லாம் சொல்ல முடியாது, எங்கேயோ ஒரு இடத்துல வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போது அதுக்கு அந்த மாதிரி நான் பிளான் வச்சுட்டு இருந்தோம், சொல்லிகிட்டு இருந்தோம். நான் அம்மா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தோம், அம்மாகிட்ட, அப்புறம் குமார் அண்ணாவுக்கும் தெரியும். நாங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எப்போ வரும் எங்கே வரும்னுலாம் தெரியாது. அப்படி ஒரு என்னென்னா சனாதன தர்மம் அதுதான் அழிஞ்சுட்டு இருக்கு. அதை எப்போவாது நிலநாட்ட முடியும். அது நம்மளால் முடிஞ்சால் மகாபாகியம், ஏதோ ஜென்ம சாத்தியம், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் அப்படி எல்லாம் பேசின்னு இருக்கிற சச்சா இந்த ஒரு பூமியை பற்றியே தெரியாது எனக்கு. இவரை மட்டும்தான் தெரியும், இவர் மட்டும்தான் வந்தான். அது எப்படியோ இப்படி ஒரு கனெக்ஷனில் வந்துருக்கு. அது என்னென்னா இந்த பூமியில் இருக்கிற சக்தி நம்மளை இழுத்துன்னு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டார்டிங், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும்லவா.
அதுக்கு இந்த பூமியில் ஒரு சக்தி பீடம் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கடவுள் சக்திங்கிறது தெய்வ சக்தி பிரம்மம். இந்த பிரம்மம் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, யார்லையும் வித்தியாசமெல்லாம் இல்லை. நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நாம் யாருமே டிஃப்ரெண்ட் கிடையாது. உருவத்தில் இல்லைன்னா பழக்கத்தில் அந்த இதில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் சொல்ல முடியும். மற்ற எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சக்தி தான் இருக்கு. அப்போ இந்த சக்தி எல்லாம் சேர்ந்துட்டு பெரியொரு சக்திக்கு நாம் ஒரு வழி காமிக்கணும். ஈஸ்வரோ மனுஷரோ என்னன்னா பாபத்தோட அம்சம் பூமியில் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு நேரடியாக வர முடியாது இல்லைவா? இப்போ நம்மளோட யுகங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல கிருதயுகம். கிருதயுகத்தில் கிருதயுகத்திலோட கதைகள் எல்லாம் கேட்கும்போது தெய்வங்கள் எல்லாம் நேரடியாக பேசி பழகி இருந்த காலம் கிருதயுகம். என்னென்னா அந்த காலத்தில் கோவில் இல்லை. இப்போ கிருதயுக காலகட்டத்தில் கோவிலெல்லாம் எங்கேயும் கேள்விப்பட்டதே இருக்காது, கோவில் இல்லை. இல்லைன்னா அன்னைக்கு யாருக்கும் சுவாமியை தேடி போக வேண்டிய அவசியமே வந்துட்டு இல்லை. காரணம் என்னென்னா எல்லாரோடையும் கர்மா ரொம்ப சாத்யுகமாக இருந்தது. யாகம் தபம் பூர்ணமாக இருந்தது. யக்ன யாக தபோபலத்தில் இருந்தான். அதனால் சுவாமி கிட்ட டைரெக்டாக வாழலாம். நம்ம எப்படி பேசி பழகிறாங்களோ அந்த மாதிரியே அவங்க தெய்வத்துக்கிட்டேயும் பேசி பழகி இருந்திருக்காங்க. அதனால தான் கிருதயுகத்தில் தான் ரேணுகாதேவி மண்ணால் குடம் பிடிச்சி, அந்த சமயத்திலே மண்ணால் குடம் பிடிச்சி தண்ணி எடுத்துட்டு வந்து ஜமதக்னி ஆசிரமத்தில் அபிஷேகம் பண்ணுவேன். நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால்? இப்போ அவ்வளோ சத்தியமாக இல்லைன்னா தர்மமாக அன்னைக்கு இருந்திருக்காங்க. அப்போ அன்னைக்கு கோவிலோட எல்லா அவசியமே வரலை. என்னென்னா சுவாமி எல்லார்கிட்டையும் என்னென்னா நமக்குள்ளேயே இருக்குது, அந்த உள்ளேயே இருக்கிறது எல்லாருக்கும் பிரத்யட்சமாக இருந்தது. அப்புறம் அந்த கிருதயுகம் முடிஞ்சது. அப்புறம் அந்த கிருதயுகம் முடிஞ்சதும் கிருதயுகம் முடியறது என்ன ஆகும்? நம்மளோட இந்த சக்தி இப்போ சுவாமி கிட்ட கிருதயுகத்தில் நம்ம சுவாமி கிட்ட அப்படியே இருந்தோம். அப்போ சுவாமி கிட்ட நம்ம எல்லாம் டைரெக்டாக எல்லாரும் பேசின்னு அன்னைக்கும் நாமெல்லாம் தான். இது எல்லாமே எல்லா யுகத்திலையும் இதே ஆத்மாக்கள் திருப்பி திருப்பி பிறந்துன்னு இருக்கிறது தான், வேற வேற இல்லை. அந்த யுகத்தில் நாம் யாரெல்லாமோ இருந்தோம், அடுத்த யுகத்தில் வேற இல்லாமோ அப்படி மாறி மாறி வந்திருக்கோம். அப்போ கிருதயுகத்தில் அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் திரேதாயுகம், ஸ்ரீராமனோட கதையெல்லாம் எல்லாரும் கேட்டிருப்போம். அது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் கேப்பு வந்தது. கிருதயுகத்தில் இருக்கிற அந்த இதில் திரேதாயுகத்தில் அங்கே தனக்கு இல்லைன்னா அதிகாரத்து மேலே ஆசைகள் வர ஆரம்பிச்சது மனுஷாளுக்கு. அப்போ என்னாச்சு? சுவாமி கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ரீராமன் இதை புரிஞ்சுண்டா. என்ன புரிஞ்சுண்டா? மனுஷாள் தெய்வத்துக்கிட்ட இருந்து கேப் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இனிமே மனுஷாளுக்கு சுவாமியை ஆராதனை பண்ணணும்னா அதுக்குண்டான ஒரு சௌகரியம் வேணும். ஏன்னா கேப்பு வந்துருச்சு இல்லவா? டைரெக்டாக பேசிகிட்டு இருந்தவாள்லாம் அவளுக்கெல்லாம் மனசோட வித்தியாசங்கள் நம்ம இப்போ அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கோமா? ஒவ்வொரு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்கோம் இல்லவா? அதே மாதிரி நம்மளோட மனசும் டெவலப் ஆகிட்டு அதிகாரத்தின் மேலேயும் ஸ்தானமானத்தின் மேலேயெல்லாம் சிந்தனை வந்தது. அப்போ சுவாமி கிட்ட இருந்து எல்லாரும் கொஞ்சம் கேப் ஆகிடுது. அப்போ ஸ்ரீராமன் முதல் பிரதிஷ்டாபனம் பண்ணான். அது வரைக்கும் கோவில்களில் பிரதிஷ்டை இல்லை. ஸ்ரீராமன் பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்தான். பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு தேவ பிரதிஷ்டை அந்த மாதிரி சிந்தனை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ ஸ்ரீராமனோட அந்த திரேதாயுக காலகட்டத்தில் இருந்து அந்த பிரதிஷ்டையை வணங்க ஆரம்பித்தார். ஸ்ரீராமன் முதல்ல பிரதிஷ்டை பண்ணதே இந்த சிவலிங்கம் தான். அதிலிருந்து பிரதிஷ்டைகள் ஆரம்பிச்சது. அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த பிரதிஷ்டைகள் ஆரம்பித்து பிரதிஷ்டைக்கு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்போ அந்த திரேதாயுக காலகட்டத்தில் நம்ம அந்த கேப் வந்ததுனால தான் அந்த வந்தது. திருப்பி அடுத்த யுகம், அந்த திரேதாயுகம் முடிச்சு அடுத்தது துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தில் என்னாச்சு? மகாபாரதம். அங்கே இந்த வைராக்கியமே ஆரம்பிச்சது. அங்கேருந்து வைராக்கியம் ஆரம்பித்தது. இந்த எப்பவுமே எப்படி இந்த ஃபைட் பண்ணுறது, எப்படி இந்த சொத்தை சம்பாதிக்கிறது, அந்த சொத்தை எப்படி நிலைநிறுத்துறது, அந்த மாதிரி ஒரு பூர்ணமாக ஒரு மெட்டாலிக்கல் லைஃப் எப்படின்னு கற்றுக்கிற ஒரு காலகட்டமாக மாறினது துவாபர யுகம். அப்போ அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா சுவாமியோட சிந்தனை யாரோடையும் மனசில் நிற்காமல் வர ஆரம்பிச்சு. அதனால் ஸ்ரீகிருஷ்ணா அந்த காலத்தில் இருக்கிற தெய்வ சக்தியான ஸ்ரீகிருஷ்ணா என்ன பண்ணினோம்னா எல்லாத்துக்கும் அந்த சுவாமியோட நினைப்பு சிந்தைகள் நிற்கிறதுக்கு சாயா சித்திர ரூப லிகிதாதிகள் உண்டாக்கினான்.
கடவுளோட உருவம் வரைஞ்சி காமிக்க ஃபோட்டோ வைக்கிறது, இல்லைன்னா அந்த உருவத்தை வரைஞ்சி அதில் பூஜை பண்ணுறது, அந்த சிலை வடிக்கிறது. என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவாமி கிட்ட டைரக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சுவாமியும் கேப்பாக வந்தது. அதனால ஒரு லிங்கம் வச்சுட்டு அந்த லிங்கம் வழியாக ஒரு நீங்கள் வழிபட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா இந்த யுகம் வரைச்ச எல்லாருக்கும் அந்த சுவாமியோட அந்த கனெக்ஷனே குறைஞ்சிது. அதனால அது எப்படி இருக்குங்கிற ரூப பாவங்கள் கொடுத்துட்டு, அப்போ இந்த துவாபர யுகத்தில் இருந்து தான் இந்த சிலை வடிக்கிறது, உருவச் சிலைகள் வச்சு ஆராதனைகள் பண்ணுறது ஆரம்பமாயிருக்கு. இதுல இருந்தெல்லாம் நாம என்ன புரிஞ்சுது? சுவாமி கிட்ட நாம எப்படியாவது அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிட்ட, அந்த தெய்வ சக்தி கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு தெய்வமே நமக்கு வழி காமிச்சுட்டு இருக்கு. அது அந்த யுகங்கள் அந்த யுகங்கள்ல நமக்கு காமிச்சு தந்தது. அதனாலதான் அந்த காலத்துல இருந்துதான் இந்த பிரதிஷ்டா சம்பிரதாயங்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேல் வந்தது தான் கலியுகம். இந்த கலியுகத்துல என்ன ஆச்சுன்னா மனுஷா பூர்ணமா மாறிடுது. அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லா யுகத்திலையும் இப்போ முதல்ல பார்த்தோம்னா கிருதயுகத்துல பூர்ணமா தெய்வ சந்நிதியில இருந்த நாம திரேதா யுகத்துல ஒரு 25% தெய்வத்துல இருந்து கேப் வந்தது. அண்ட் துவாபர யுகத்துல 50% ஆச்சு. இப்போ கலியுகத்துல 75% நம்ம சுவாமி கிட்ட இருந்து விலகினோம். என்னன்னா எல்லாருக்கும் ஒரு மானுஷிக தனிமை தான் இருக்கே தவிர சுவாமி கிட்ட இருக்கிற அந்த ஐக்கியம் குறைஞ்சுடுத்து. அப்போ அதனால கலியுகத்தில் என்ன ஆச்சுன்னா தீவிரமான சாதனா யோகங்கள் புரியறதுக்கு ஒவ்வொரு பாதைகள் காமிச்சு தந்திருக்கும். எதுக்குன்னா இனி இந்த யுகம் கடைசியில் ஆகும்போது நம்ம பூர்ணமாகணும். பூர்ணமா முக்தியில போய் அந்த கிருதயுகத்துல என்ன நடந்ததோ அது மாதிரி சத்தியயுகத்துல சுவாமி கூடவே நம்ம எல்லாம் இருக்கணும். அதுக்காக தான் திருப்பியும் இந்த ரொட்டீன் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாதனைகள் எல்லாம் நடந்துச்சு. இதுல நம்ம பொதுவா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஃபுல்லா நிக்கிற சுவாமி, இல்லைன்னா தெய்வ சக்தி ஃபுல்லா நிக்குது பிரபஞ்சம் ஃபுல்லா. அப்ப எதுக்கு நம்ம அந்த உருவங்கள் பிரத்யேகமான ஆராதனைகள், இல்லைன்னா செப்பரேட்டான உருவம் வச்சுட்டு எதுக்கு ஆராதனை பண்ணணும், செப்பரேட்டான ஆராதனை எதுக்கு? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் வரலைன்னா யாராவது நம்மக்கிட்ட கேட்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மனசுக்கு அந்த கரெக்டான ஆன்சர் கொடுத்து அப்புறம் கேட்குறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகணும். எப்படி தயாராகணும்னா இந்த உலகத்தில் மொத்தமாக பரவி கிடக்கிறது இந்த சக்தி, கடவுள் சக்தி இந்த உலகத்தில் அப்படியே பரவி இருக்குது. ஆனால் இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைவா? அப்போ யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒவ்வொரு விதமாக தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி தானே? இப்போ பால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பால் அதில் எல்லாம் இருக்குது இல்லைவா? பாலில் என்னெல்லாம் இருக்குது? பால்லையே தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது. இதெல்லாம் பாலில் இருக்குது இல்லைவா? ஆனால் தயிருக்கு பதிலாக பால் கொடுத்தா போருமா? வெண்ணெய்க்கு பதிலாக பால் கொடுத்தா போருமா? உங்களுக்கு தேவை அங்கே வெண்ணெய், அதுக்கு பால் கொடுத்துட்டு எடுத்துக்கங்கன்னு சொன்னால் முடியுமா? அங்கே தேவை நமக்கு நெய், நெய்க்கு பதிலாக பால் கொடுத்துட்டு நெய் இதில் இருக்குது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் முடியுமா? இப்போ அதுக்கு என்ன வேணும்? நெய்க்கு நெய்யே தான் வேணும் இல்லைவா? வெண்ணெய்க்கு வெண்ணெய் தான் வேணும், தயிருக்கு தயிர் தான் வேணும், மோருக்கு மோர் தான் வேணும். இப்போ இதெல்லாம் எதில் இருக்குது? பாலில் இருக்குது. ஆனால் பால் கொடுத்தா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதாவது உருவத்தில் யூஸ் பண்ணினாதான், பால்ல இருந்து தயிராக்கி யூஸ் பண்ணினாதான் தயிரோட உபயோகம் நடக்கும். பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து உபயோகம் பண்ணினாதான் வெண்ணெயோட உபயோகம் நடக்கும். பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி உபயோகம் பண்ணினாதான் நெய்யோட உபயோகம் நடக்கும் இல்லைவா? அதனாலேயே இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற சக்தி, அந்த சக்தியிலிருந்து அந்த இடத்துக்கு தேவையான சக்தியை அந்த இடத்துக்கு தேவையான உருவத்தில் பண்ணி அது அந்த இருக்கிற மக்களுக்கு அது உபயோகப்படுத்துகிற சம்பிரதாயம் தான் இந்த பிரதிஷ்டா யோகங்களும் பூஜா விதிகளும் ஆராதனைகளும். இந்த பூஜா பிரதிஷ்டா இதெல்லாம் இதனால தான் நடந்துருக்கு. அது வழியாக நம்ம திருப்பி சத்தியயுகம்னு ஒன்று வரும்னு நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சத்தியயுகத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் முக்தியை வாங்கி அந்த கிருதயுகத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைக்கு திருப்பி போகணும். சுவாமியோட கூட நாம் எல்லாம் சேர்ந்து இந்த தெய்வத்து கூடயே இருக்க வேண்டிய ஒரு பாக்கியம் திருப்பி நமக்கு வரணும்னா என்ன ஆகணும்?
இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம அவர் தெரிஞ்சும் தெரியாமலும், நிறைய பேர் தெரிஞ்சு, அது முஜன்ம புண்ணியம், தெரியாமல் கூட இருக்கிறவங்களை கூட நம்ம அந்த பவித்திரமான பாதைக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கிற சாதனைகள் எல்லாம். அதோட ஒரு ஒரு முதல் படியாக நம்ம இந்த சக்தி பீடத்தை நினச்சிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த சக்தி பீடம் ஒரு தொடக்கமாக, இல்லைன்னா ஒரு முதல் படியாக மாறட்டும். அதுக்கு இல்லை, அதுக்கு தான் நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் மனுஷியா தானே, நம்மளோட சிந்தனைகளுக்கு மேலே நம்மளை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனே உண்டாக்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு காரியம், ஆனால் இது உண்டாக்கி இருக்கிறது அந்த சக்தி தான். அப்போ அதனாலேயே அந்த சக்திக்கு முதல் பீடமாக நாம் இங்கே ஒன்று பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க ஜாஸ்தியும் ஒரு 3/4 பேரும் வெள்ளிங்கிரி மலையில் போய் பார்த்துருப்பீங்கல்லவா. அங்கே 3 சிவலிங்கம் இருக்குது. குஹாட்சேத்திரத்தில் 3 சிவலிங்கம் இல்லையா. இப்போ 3 யுகத்தையும் அது காமிச்சுச்சு. இந்த 3 யுகத்திலையும் இருக்கிறது இருக்குது. நீ கலியுகத்தோடது, இந்த யுகத்தோட எண்டிங்கில் அந்த கலியுகத்தோட லிங்கம் அங்கே வரும். இப்போ இந்த 3 யுகத்தோடது தான் இருக்குது. கிருத்தயுகத்தோடது இருக்குது, திரேதாயுகத்தோடது இருக்குது, தோபர யுகத்தோடது இருக்குது. இந்த 3 யுகமும் இப்போ நம்ம அங்கே போனால் தெரியறது. ஆனால் நம்ம தெரிஞ்சு தான் போகிறோமோ? ஆனால் அங்கே போகிறச்ச ஏதோ ஒன்று அங்கே போனால் நம்மளை பிடிச்சின்னு இருக்கு இல்லவா. என்ன காரணம்? இந்த 3 யுகத்திலையும் இருக்கிற சக்தி அங்கே இருக்கு. இப்போ இனி 4வது இந்த கலியுகத்தோட சக்தி அங்கே வரும். அதுக்கு முன்னாடி அந்த திருஷ்டியிலேயே இங்கே சக்தி பீடம் உண்டாகணும்னு அவர் நினச்சிருப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் நடக்க போகிறது. நிறைய மலை கோவில்கள் இல்லைன்னா சிவன் கோவில்கள் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சு வெள்ளியங்கிரி ரொம்ப விசேஷம். வெள்ளியங்கிரிக்கு எல்லா சித்தர்களும் வருவாங்க. ஒரு காலத்தில், இப்போ கம்மின்னு சொல்லலாம், ஒரு காலத்தில் சித்தர்கள், இந்த சிவனடியார்கள் பாத யாத்திரையாக வந்துட்டே இருக்கிற பூமி இது. இப்போ அது கம்மி. அதை பழைய காலத்தை வச்சுட்டு, இப்போ பழைய காலத்தில் சிவனடியார்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா பக்தரும் போயிட்டு இருக்கா. இல்லை சிவனடியார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியலை, அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி சிவனடியார்கள் இந்த வெள்ளியங்கிரியை தேடி வரணும்னா அங்கே என்னமோ இருக்குது இல்லைவா. உலகத்தில் எவ்வளோ இருக்குது மலை கோவில்கள், எவ்வளோ இருக்குது சிவன். அங்கே எல்லாம் இல்லாத ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. என்ன காரணம்? 3 யுகத்தோடையும் அங்கே இருக்குது இல்லைவா. அப்போ அதை விட இன்னும் என்ன வேணும் இந்த உலகத்தில்? அப்போ அது பக்கத்தில் சதீதேவியை, சக்தி பீடம்னா சதீதேவி, சிவனுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆத்மார்த்த பந்தம் இருக்கிறது சதீதேவிக்கு இல்லைவா. இப்போ அந்த சதீதேவியோட அம்சத்தை தான் நம்ம சக்தி பீடமாக சொல்கிறோம், ஆதி பராசக்தியோட அம்சத்தை. இப்போ அந்த பராசக்தி அம்சத்தை இங்கே பண்ணணுங்கிறது ஏதோ ஜென்ம விதி. அதுக்கு தான் இப்போ நாம் எல்லாம் கூடியிருக்கோம். நினச்சி பாருங்கோ, இந்த தக்ஷ யாகம் நடந்த சமயத்தில் சதீதேவி அந்த யாகத்தில் தான் தன்னை எரிச்சுண்டான். அதில் தான் ரொம்ப சங்கடமான சிவன், ரொம்ப சங்கடமான ஆக்ரோஷமான அந்த சமயத்தில் பெருமாள் தன்னோட சக்கரத்தினால சதீதேவியோட அந்த சடலத்தை பல கண்டித்து துண்டுகளாக்கினான். அப்போ அது 64 சக்தி பீடங்கள் உண்டான. அது ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்ததெல்லாம் சக்தி பீடம் சொல்லுவோம். அந்த 64 சக்தி பீடத்தில் இப்போது இந்தியாவிலே எல்லாம் இல்லை, நிறைய வித்தியாசமான இடத்துல இருக்குது. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அதில் 18 ரொம்ப விசேஷம். என்ன, எதனால் 18 விசேஷம் சொல்கிறோன்னா, அந்த 64ம் இப்போ நம்ம போய் பார்க்க போனால் கூட அந்த சக்தி பீடம் அந்த மகாத்மியத்தில் பார்க்க முடியலை. ஏன்னா அதை முழுசாக பார்த்துக்க பറ്റാது, முழுசாக அந்த பவித்திரமாக அதை கொண்டு நடக்கிறது இல்லை ஒரு இடத்துல. அப்போது இனியும் காலப்போக்கில் அழிவு தான் உண்டாகும். அப்போ அதனால் அந்த 64 சக்தி பீடங்களையும் சங்கல்பம் ஏகசாரையில் சங்கல்பம் பண்ணி ஒரு இடத்துல நம்ம அதை முழுசாக பார்த்துக்கணும். அந்த சதீதேவியை, அந்த பவானியை முழுசாக நாம் புரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். அதுக்கு இந்த சக்தி பீடம் நமக்கு ரொம்ப சாநித்தியமாகும். அது சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம சிவனோட தியானம் ஸ்லோகத்தில் பவம் பவானி சகிதம் கற்பூரஹாரங்கிற அந்த ஸ்லோகத்தை பவம் பவானி சகிதம் நமாமி. என்னன்னா
அந்த சிவன் ரொம்ப முழுஷா முழுகி இருக்கிற அந்த ஆதி பராசக்தி தான் சதி. அப்போ பவானி, அவளை தான் பவானின்னு நினைச்சோம். இப்போ அதனாலதான் பவானி சகிதம் அந்த பவன் பகவான் பவானியோட சேர்ந்து நாங்க நமஸ்காரம். அப்ப என்னன்னா அங்க சேரும் போதுதான் அது பூர்ணமா இருக்கிறத தான் நாங்க நமஸ்காரம். அந்த ஸ்லோகத்திலேயே எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த அந்த சேர்ற அந்த சக்தி பீடங்கள், இந்த ஸ்ரீதேவியோட அந்த சக்தி பீடங்களை முழுசா ஒரு பக்தருக்கு போய் பார்த்துக்கணும்னா எல்லாருக்கும் சாத்தியமாக ஆசை இருக்கும். நேக்கும் ஆசை உண்டு. போக முடியுமா? சிலதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இடத்துல சங்கல்பம், அந்த சக்தி பீடத்தை அதுக்குண்டான ஒரு சாநித்தியம் தான் நான் இங்க பார்த்துண்டு. அந்த சக்தி பீடம் தான் சீக்கிரமா முடியறது இல்லைல்லவா? பெரிய ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு சக்தியை நாம இங்க கொண்டு வர்றோம்னா பெரிய விஷயம். அதில் நாம் இனி சேர்றவங்க அந்த மாதிரி நிறையா பேர் அதில் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. நாம் எல்லாம் பெருக்கோம்னா நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை பண்ண முடியும். பாக்கியம் கிடைக்கணுமே அந்த மாதிரி தான் வேண்டிக்க முடியும். ஒன்று ரெண்டு, இந்த ஒரு பிளான் உண்டாகிறதுக்கு இப்போ இவர் வரைச்சக்கூடிய யோசிக்கலை. இந்த ஒரு விஷயமே யோசிச்சுட்டு இல்லை. இவர் அந்த ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி பீடத்தோட விஷயம்தான் சொன்னோம். அதுக்கப்புறம் அது எப்படி வேணும். சக்தி பீடம் ஓகே, சாதாரணமாக கோவில் கட்டுறது, ஒரு அம்பாள் கோவில் கட்டுற மாதிரி கட்டினா போருமா? எப்படின்னாவா சொல்லணும் இல்லைவா? அப்போ நான் சாதாரணமாக கோவில் கட்டுறதெல்லாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது. அப்போ அந்த நிமிஷமே அம்பாள் கிட்டே தான் கேட்டோம், வேறு யார்கிட்டையும் கேட்கறதுக்கு இல்லை. அப்போ அங்கேருந்து உத்தரவு கிடைச்சது ஒரே ஒரு மந்திரம், லலிதா சஹஸ்ரநாமத்தில். நான் அன்றைக்கி சொன்னோம் இல்லைவா? லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒரு மந்திரம். அது என்னென்னா, சுவாமி நமக்கு தர்ற அறிகுறிகள் வச்சு நாம் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணணும். இப்போ சுவாமி இல்லாமல் முழுசாக சொல்லித்தர மாட்டான் இல்லைவா? இப்போ அந்த சமயத்தில் உள்ளேருந்து வந்த மந்திரம், அம்பாள் கிட்டேருந்து வந்த மந்திரம், கூட குல்ஃபா கூர்ம ஜிஷ்ணு ஜெயிஷ்ணு பிரகதான்யதா. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு மந்திரமாகும். சஹஸ்ரநாமத்திலிருந்து அந்த மந்திரத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அப்படின்னா இங்கே நமக்கு என்ன தேவையோ அந்த அர்த்தத்தை அங்கே எடுத்துக்கணும். அதுதான் நான் அந்த சொல்லி தர்றதோட பொருள். இப்போ பொதுவாக அங்கே நிறைய பேர் கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஒவ்வொரு விஷயங்கள் கேட்பாங்க. எதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவும் சொல்லிக் கொடுக்க தெரியாது, எதுவும் நான் கற்றுட்டு இல்லை. இப்போ எனக்கு ஒருத்தர்கிட்ட தான் கேட்கறதுக்கு உண்டு. அவள் தான் சொல்லிக் கொடுக்கணும், வேறு யார் சொல்லிக் கொடுத்தனும் காரியம் இல்லை. எனக்கும் தெரியாது இல்லைவா? அவகிட்ட கேட்போம், இப்படி ஒரு காரியம் இருக்குது, என்ன பண்ணணும். அப்படி தான் இப்போவும் நடந்து, இது ஓப்பனாக எல்லோரும் முன்னாடி தான் நடந்துன்னு இருக்கும். இப்படியே தான் போயின்னு இருக்கு. எவ்வளோ காலம் அவள் அப்படி நம்மளை விளையாட வச்சுட்டு இருக்குமோ அவ்வளோ காலம் அப்படியே போயின்னு இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அவள் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரம் அதில் நினச்சி பாருங்க, கூட குல்ஃபா. கூட குல்ஃபம்னா பாதம். இந்த பாகத்தை தான் கூட குல்ஃபம் சொல்கிறோம். கூட குல்ஃபா, கூட குல்ஃபா. அந்த பாதத்தை தான் அங்கே வணங்கணும். இப்போ கூட குல்ஃபத்தை தான் நாம் அங்கே வணங்கணும். அப்போ சக்தியோட பாதத்தை நினச்சி பாருங்க, நமக்கு அந்த பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு உண்டான பாக்கியம் போகும். சக்தியோட பாதத்தை. அது எப்படி? கூர்மனிஷ்டா. கூர்மனிஷ்டமா ரெண்டு விதமான அர்த்தங்கள் பலதும் இருக்கு. ஆனால் நாம் இங்கே எடுக்கிற அர்த்தம்னா, கூர்மம் ஆமை. ஆமையோட நிஷ்டை என்னாக்கும்? ஆமையோட நிஷ்டை பூமியோட அந்தராளத்தில் இருந்து அந்தராளத்தில் போகிறது. ஜலத்தோடையும் பூமியோடைய அந்தராளத்தில் குஹா அண்டர் கிரவுண்ட். குகைன்னு சொல்ல முடியாது, அண்டர் கிரவுண்ட். பூமியை தொலைச்சுண்டு அது கண்டு. அப்போ அதில் ஜெயிஷ்ணு எந்த காரியத்துக்கும் பூர்ணமாக அதில் அர்ப்பணம் பண்ணி நாம் வணங்கணும். அதுக்கு அர்த்தம் அம்பாளோட பாதம் இதுதான் வணங்கணும். அதை எப்படி வணங்கணும்? கர்ப்பகிரகம் உண்டாக்கி, கோவில் உண்டாக்கி, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இல்லை, பூமியோட அந்தராளத்தில் உண்டாக்கி. சக்தி பீடங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம பிரதானமான சக்தி பீடம் காமாக்கியா, அம்பாளோட இந்த உறுப்பு, உடல் உறுப்பு, இந்த பெண் உறுப்பு விழுந்த இடம் எப்படி இருக்குது, உள்ளதான் போகணும் இல்லைவா? அந்த மாதிரி
உள்ளே போய் அந்த அந்தராளத்தில் இந்த கூடகுல்ஃபம், அது சிரேஷ்டமான ஒரு இடத்துல இருந்து அந்த கூடகுல்ஃபத்துக்கு தகுந்த மாதிரி உருவம் கிடைக்கும். அதை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அது சிரேஷ்டமாக வணங்கணும். எல்லா பக்தரும் அவ மனசார தொட்டு வணங்குற மாதிரி சௌகரியம் அதில் உண்டாகணும். இப்போ அம்பாளோட பாதத்தையே நாம் ஜெயிஷ்ணும் சேவிச்சு நம்ம உள்ள வச்சு சேவிச்சு வணங்குறதுக்கு உண்டான சௌகரியம் இங்கே இருக்கணும். அந்த மாதிரி சக்தி பீடம் தான் நம்ம இங்கே பண்ணணும். இப்போ சாதாரண கர்ப்பகிரகத்தில் நம்ம அம்பாள் இருக்கும், நம்ம வெளியிலேருந்து அம்பாளை தரிசனம் பண்ணுறோம் இல்லையா? இது அப்படி இல்லை, இது அந்தராளத்தில், அம்பாள் அந்தராளத்தில் தான் இருக்கும். ஒரு நிலவரை இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் தான் அம்பாள் இருக்கும். நாம் அந்த ஒவ்வொரு பக்தாலும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் அது அண்டர் கிரவுண்டில் போய் அந்த இருட்டறையில் அம்பாளோட பாதத்தை பார்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதில் முழுகி அந்த அம்பாளை சேவிச்சுக்க முடியணும். அப்போ தான் அவர் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரச்ச அவர் அந்த பூர்ணமாக அந்த எனர்ஜி உள்ளே வச்சு கொண்டு வரணும். அதுக்கு முடிகிற மாதிரி ஒரு சக்தி பீடம். இது கோவில் கிடையாது. கோவில் சாதாரணமான கர்ப்பகிரகம் உண்டாக்கி பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி இல்லை, இது ஒரு பெரிய ஒரு சக்தி பீடம். இப்போ நம்ம சக்தி பீடங்கள்லாம் போனவங்க பார்த்துருப்பீங்க இல்லவா? வைஷ்ணவி தேவி எப்படி போகிறீங்க? உள்ளே போய் என்னென்னா, நாம் வைஷ்ணவி தேவி கோவிலில் போகும்போது நாம் குழந்தையாகணும். நாம குழந்தையாகணும். வைஷ்ணவி தேவிக்குள்ள போகும்போது நாம குழந்தையாகணும். காரணம் என்னன்னா, அம்மாவோட இந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து வெளியில நாம எப்படி வருவோமோ அது மாதிரி உள்ள போகணும். அப்படிதான் போயிட்டு அந்த வைஷ்ணவியை கும்பிட முடியும். அப்ப என்னன்னா, நாம எல்லாமே எதுவும் இல்லாம நாம அந்த சுவாமி மேல நம்மளையே அர்ப்பணம் பண்ணிக்க முடியணும். அதே மாதிரி காமாக்கியா போனா நம்ம உள்ள போயிட்டு அந்த அம்பாளை தொட்டு வணங்கணும் இல்லவா? அதே மாதிரி திவ்யமான ஒரு சக்தி பீடம் இங்கே உண்டு. அதுதான் அம்பாள் சொன்ன உத்தரவில் இருக்கு. So this is not going to be like other temples where we have deity and then sculpture and idol. This is going to be from the mantra. What we infer is, so we have to prostrate on her feet. So what's understood that is portion of the feet. So we have to actually prostrate, bow down to the feet, and then how we prostrate, it's like tortoise. The tortoise actually how it goes underground. So it actually how it goes underground. Similarly, the Shakti Pidam that's going to be established here, the way it's going to be there is like we will be just going underground and then touch various trees and then be there and then get her energy. If you look at all the Shakti Pidam, almost everything is underground only. You see that Kamakya or Vaishnava temple, you have to go like a child or part of infant. Like you have to go like going to the mother womb. So you are reaching out to mother. So similarly, this Shakti Pidam also, it's going to be established like this. It is not like other temple where you have an idol and deity. You just go underground and the entire thing is going to be like this. Then be there in the deity's presence. And then when you come out, you'll be full of deity's energy. அதுக்குள்ள நாம போகணும்னா நம்ம சக்கரங்கள் எல்லாம் சுத்தமாகணும் இல்லவா? நமக்கு பொதுவா ஷட் சக்கரங்கள், 6 சக்கரங்கள், ஒரு பீடம். நமக்கு 6 சக்கரங்களும் ஒரு பீடமும் இருக்கு. ஒன்று சக்கரம் சொல்ல மாட்டோம், சஹஸ்ரார பத்மம். சக்கரம் இல்லை, பத்மம். இப்போ நம்ம மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வழி மணிபூரகத்தில் வந்து அநாகதத்தில் வந்து விசுத்தியில் வந்து ஆக்ஞாவில் வந்து அந்த எனர்ஜி அப்படி தான். என்னென்னா ஒரேடியில் போகப்படாது, ஸ்டெப் பை ஸ்டெப் சுத்தமாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம அதில் லயிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறோம் சொல்லுவோம் இல்லைவா? ஆனால் சாதிக்கணும். அந்த சாதிக்கிறதுக்கு உண்டான பாதையாக இருக்கணும் அது. இப்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரோம், நீங்கள் புரிஞ்சுட்டு. ஆனால் சாதாரணமாக வர்ற ஒருத்தருக்கு தெரியாது இல்லைவா? ஆனால் அவருக்கு கூட அந்த பாதையில் போகும்போது அந்த சக்கரங்கள் அந்த ஆக்டிவாக ஆரம்பிக்கணும்.
அதுக்கப்புறமேல் அந்த சக்தியை புரிஞ்சுக்க முடியணும். அதுக்குண்டான ஸ்தானமாக இந்த சக்தி பீடம் மாறணும். அதனாலேயே அதாவது சக்கரங்கள் அந்த போகிற அந்த தர்சனத்துக்கு போகிற அந்த பாதையே இந்த சக்கர சம்பிரதாயத்தில் நம்ம பண்ணி அதை சேவித்து அதை புரிஞ்சு எல்லா மனுஷாளுக்கும் அந்த தெய்வ சக்தியை அடையிறதுக்கு உண்டான சாநித்தியம் உண்டாக்குறதுக்கு தான் இந்த சக்தி பீடத்தில் இந்த பிளான் வச்சுருக்கோம். இப்போவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு பெரிய சின்னது கிடையாது இல்லைவா, பெரிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம சாத்தியமாகணுமே. இது ஒருத்தர் இல்லை, நாம் எல்லாரும், வித்தியாசமே இல்லை அதில். இப்போ ஸ்ரீராமனுக்கு எப்படி இலங்கைக்கு போகிறதுக்கு அந்த சேது பந்தனம் பண்ணி கிடைச்ச ஒரு அணில் கூட அதில் பண்ணினோம்ல, அந்த மாதிரி நாமளும் ஒவ்வொரு அணில், நாம் எல்லாரும் ஒவ்வொரு அணிலாக மாறிக்கணும். என்னென்னா சக்தி பீடம் உண்டாக்குறது நம்ம வேலை இல்லை, சக்தியோட வேலை. அதுக்கு நாமளும் ஒரு அணில் ஆகணும் சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கு நாம் எல்லாம் சமமாக இறங்கணும். இதுதான். ஆனால் இது நடக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா அங்கே சக்தியை எனர்ஜியை சேவ் பண்ண, இங்கே இருக்கிற எனர்ஜி ஒரு இடத்துல நிலைநிறுத்திண்டு அந்த எனர்ஜியால் தான் இதை பண்ண முடியும், அந்த சக்தியால். இப்போ அந்த சக்தியை இங்கே கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சக்திகளை எல்லாம் இங்கே நிலைநாட்டுறதுக்கு எல்லாமே ஒரு இடத்துக்கு அந்த சக்தியை மொத்தமாக ஒரு மேக்னெட் வேணும் இல்லையா. நிறைய இடத்துல இருக்கிற அந்த அயன் எல்லாம் இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மேக்னெட் வேணும் இல்லைவா. அந்த மேக்னெட் மாதிரி இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாக்குறதுக்கு ஒரு சக்தியை இங்கே முதல்ல நாம் உண்டாக்கணும். அதுக்கு தான் நாகசக்தி. அதனால் முதல்ல நாம் இங்கே நாகசக்தியை தான் பிரதிஷ்டாபனம் பண்ணி ஆராதனை பண்ணணும். அதிலிருந்து தான் இந்த நினைச்ச அந்த ப்ரொஜெக்ட் நடக்கும். நினை சக்தியை கொண்டு வரணும் இல்லைவா. அம்பாளுக்கு கூடகுல்ஃபம், அந்த கூடகுல்ஃபமான பாதத்தோட இந்த சைடு தானே கூடகுல்ஃபம். இதை அங்கே பிரதிஷ்டாபனம் பண்ணணும்னா அந்த சிலை, அந்த பிரதிஷ்டை பண்ணிக்கிறதுக்கு உண்டான சிலை நாம் உண்டாக்குனது கிடையாது, பிரகிருதியிலிருந்தே வேணும். அதே மாதிரி பிரகிருதியிலிருந்தே கிடைக்கணும் நேச்சுரலாக. அது எங்கேருந்து கிடைக்கணும்? இந்த ஸ்தலம், இந்த சக்தி பீடம் உண்டாக்குறது முக்திக்கான ஸ்தலம். இந்த சக்தி பீடம் முக்திக்கான பீடம். அதனால் அந்த அந்த சிலைகள் முக்திநாதிலிருந்து கொண்டு வரும். முக்திக்கான ஸ்தலம் அது. அது முக்திநாதிலிருந்து காளிகண்டகி நதியிலிருந்து தான் கொண்டு வரப்படும். அந்த கொண்டு வந்து அதை தான் நாம் அங்கே வைக்கும். அப்போ எல்லா பக்தாசும் அதில் போய் அந்த முக்தியை சாதித்த அனுபவம் வந்துடும். அதுக்காக தான் அது கொஞ்சம் எஃபெக்டாக பண்ணணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் அது நாமெல்லாம் இல்லாமல் போயிடும் கொஞ்ச காலத்திலேயே. ஆனால் வர்ற 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 ஜெனரேஷனுக்கு அந்த முக்தியை கொடுத்துக்கணும். அதனாலேயே முக்திக்கான திருஸ்தலமானதுனால இந்த இடத்துல பிதிருக்களுக்கும் பிதிரு கர்மா பண்ணுறதுக்கும் விசேஷமான ஸ்தலமாக இந்த காரியங்கள்லாம் சாத்தியமாகணும். அது சாத்தியமாகிறதுக்கு நம்ம நாகசக்தியாக முதல்ல அவர்கிட்ட என்னென்னா இந்த பூமியில் அவர் மூலியமாக தான் எதுவும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், சிவலிங்கம் அதிலிருந்து தான் நாகசக்தின்னு சொல்லுவோம். நாகசக்திங்கிறது பீஜமாகும். இந்த உலகத்தில் எந்த உயிரினம் உண்டாகணும்னாலும் பீஜசக்தி ஸ்பெர்ம் இல்லாமல் முடியாது இல்லைவா. அந்த ஸ்பெர்மோட உருவம் எல்லாம் எப்படி இருக்கும்? இதுதான். இந்த உல்பவம்னா அவ இல்லாமல் முடியாது. அப்போ அதனால் நாகசக்தியை நாம் இங்கே கொண்டு வர போகிறோம். அந்த நாகசக்தியை ஆராதனை பண்ணி சக்தியை சம்பாதிச்சு அந்த சக்தி மூலியமாக பெரிய சக்தியை இங்கே சங்கல்பம் பண்ண போகிறோம். இதுக்கு நாம் எல்லாரும் சமமாக நின்றுக்க. அந்த சக்திக்குண்டான ஒரு தொடக்கம் இல்லைன்னா ஸ்டார்டிங், அதுதான் நாம் இப்போ எல்லாருமா இனி நிறைய பேர் சேர்றதுக்கும் நாம் எல்லாருமே சேர்ந்துக்கு பண்ணிக்கிறதுக்கும் அம்பாள் நினச்சிருப்பாங்க. அதனால தான் அதுலேயும் ரொம்ப சாநித்தியமான இந்த இடத்துல நடக்கணுங்கிறதும். ஆனால் இது நம்மளோடதெல்லாம் இல்லை, ஏதோ காலத்தோட சாநித்தியம் அங்கே நின்றுருக்கு. அதனால அது நம்மளை இழுத்துன்ருக்கு. அதுதான் நடக்க போகிறது. இப்போ அந்த சக்தியை தான் நாம் இங்கே சங்கல்பமும் பண்ண போகிறோம். அதுக்காக முதல் நாகசக்தியும் நாகாராதனையும் நம்ம இங்கே ஆரம்பிச்சுட்டு அது வழியாக முன்னாடி போகலை. அதில் இப்போவும்
அந்த சக்தி இந்த பூமியில இப்போவும் இருக்கு. அதுக்கு காவலாதான் நாகம் இருக்கு. இந்த இடத்துல வந்த போது இழுத்துட்டு இருந்தது அது நாகம்தான். அதனாலதான் கரெக்டா இழுத்து இழுத்து நம்மளை அந்த புத்துக்கு இடையில கொண்டு போட்டோம் இல்லவா. என்னன்னா நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், அந்த காலத்துல இருந்து இதுக்கு காவலா இங்கேயோ இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிடுறாங்க. அப்போ அதனால அப்போ அதெல்லாம் நடந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடி நாம நாகசக்தியை இங்க பிரதிஷ்டாபனமே பண்ணி ஆராதனை பண்ணி இது ஒரு ஆராதனை கேந்திரமா இங்க ஆராதனை பண்ணுவோம். இப்போ தர்மத்தை புனஸ்தாபனம் பண்ணி தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கு கர்நாடகாவில் ஒரு கோவில் இருக்கு, தர்மஸ்தலா. அங்க தர்மத்தை, அது மாதிரி இது முக்திஸ்தலா. முக்திஸ்தலா பவானி சக்தி பீடம், அந்த பேர்ல தான் நம்ம இதை சிரேஷ்டமா ஆதரணம் பண்ணணும். முக்திக்கான உண்டான ஸ்தலம், வேற எதுவும் இல்லை. முக்திக்கு அப்புறம் இனி ஒண்ணுமே இல்லையே. அப்ப அதுக்குண்டான இடமா அது மாத்தலாம். எதுக்காக எல்லாருக்கும் இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லித்தரோம்னா, மனுஷியா தானே நாமெல்லாம். நானே இல்லாம இருந்தா கூட இந்த காரியம் நடக்கணும். மற்ற இந்த உலகத்துல முக்திக்கு உண்டான ஒரு ஸ்தலமா இது சிரேஷ்டமா இருக்கணும். அதுக்கு எல்லாரும் இருந்து எல்லாருமே பிரதிஜாபத்தரா இருக்கணும், சமமா. இங்க பக்திங்கிறது இப்போ சொல்லுவாலியோ இல்லை, பக்தி என்ன, எல்லாருக்கும் பக்தி வேணும். முக்தி அடையணும்னா பக்தி வேணும். பக்தி இல்லைன்னா முக்தி அடைய முடியாது. இந்த பக்தினா என்ன, இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். பக்தினா என்ன? அர்ப்பணம், சமர்ப்பணம் கிடையாது, அர்ப்பணம். தர்ப்பணமும் சமர்ப்பணமும் சேர்ந்ததுதான், அது இதுல இல்லை. பக்தியில அர்ப்பணம் என்னன்னா ரெண்டு விஷயம் உண்டு. தர்ப்பணம்னா அக்னியில தர்ப்பணம் பண்றது, அது எதுவும் இல்லை இல்லவா. தர்ப்பணம் ஆயாச்சு, தர்ப்பணம்னா முடிஞ்சது கடைசி. சமர்ப்பணம்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். சமர்ப்பணம் பண்ணிட்டப்போ ஒரு தேங்காய் பழம், நீங்க கடவுள் இப்போ கோவிலில் போகிறோம், ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறோம், அங்கே சமர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், அங்கே பூஜை பண்ணிட்டு அந்த தேங்காய் பழத்தை திருப்பி தரும், பிரசாதம் இல்லவா. அர்ப்பணம்னா எந்த நோக்கமும் இல்லை, எந்த ஒரு சிந்தையும் இல்லை, எனக்கு அதிலிருந்து எதுவும் வேண்டாம், அதில் நானே அதில் என்னையே ஐக்கியம் பண்ணுறோம், அதுதான் அர்ப்பணம். அர்ப்பணத்தை எப்படி நாம எல்லாம் இந்த அர்ப்பணத்தை புரிஞ்சுக்கலாம். அர்ப்பணம்னா ஸ்னேகம், பாசம், ஸ்னேகம் எல்லாம் இந்த உலகத்துல எல்லா சராச்சரங்கள்லையும் நமக்கு தேவை, லவ். அதுதான் பக்தி. கடவுள் மேல நமக்கு பாசம் வரணும். இப்போ ஒரு குழந்தைக்கு தன்னோட அம்மா மேல இருக்கிற பாசம், இப்போதைக்கு இருக்கிற காலத்தை எடுக்கண்டா, இப்ப இருக்கிற காலத்துல வித்தியாசமா இருக்கு. ஆனா ஒரு குழந்தைக்கு அம்மா மேல இருக்கிற பாசம்னா எதுவும் எதிர்பார்த்துட்டு இல்லை, எவ்வளவுதான் பண்ணினாலும் இனியும் பொறாதுங்கிற எண்ணம் வரணும். அவ்வளோ அதுல அப்படியே லயிச்ச பாசம் வரணும். அந்த மாதிரி இருக்கிற பாசம் ஒரு காலத்துல கண்ணப்பன், வேடன் கண்ணப்ப நாயனார் நல்லா சொல்லுவோம் இல்லையா, அவ பண்ணின மாதிரி. சிவனுக்கு கண்ணுல ரத்தம் வந்தப்போ தன்னோட சரத்தால தன்னோட கண்ணை எடுத்துட்டு வைக்கிறோம். இப்ப நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு அவரோட மனசு. நம்மளால முடியுமா? நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், வலிக்குமோ இல்லவா. அங்க அவர் மேல அர்ப்பணத்துல இருக்கும்போது தன்னையே தான் மறந்தெடுத்து, தனக்கு இருக்கிற அவஸ்தைகளே மறந்தெடுத்து, அதனால அதுதான் உள்ள இருந்து வர்ற அர்ப்பண பாவம், பாசம். அந்த அர்ப்பணத்தை காமிக்கிறதுக்கு தான் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் கோவில்ல அலகு குத்துறது. என்ன, சுவாமிக்கு மக்களை எல்லாம் வலிக்கணும், இல்லைன்னா பக்தார் வலி தாங்கணுங்கிறது சுவாமியோட விருப்பம் கிடையாது. அது எதனால் அலகு குத்துற சம்பிரதாயம் இருக்கு, அந்த வலிய கூட சுவாமி மேல இருக்கிற பாசமா நான் ஏத்துக்கிறோம். என்ன, அந்த சுவாமியை நினைச்சுக்கும் போது எனக்கு இந்த வலி வெளியே இல்லை, என்ன நான் அங்கேயே அர்ப்பணம் பண்ணிக்கிறோம், அக்னி மேல நடக்கிறோம் இல்லவா. மாரியம்மன் கோவில்ல அக்னி சட்டியை எடுக்கிறோம், எதனால? என்னோட அம்மா என் கூட இருக்கும், இதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை இல்லவா. அக்னி மேல நடக்கிறோம், தாயே நீ தான், உன் மேல வர்றதுக்கு எனக்கு என்ன. அப்போ
தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த மனநிலையை வருத்துறதுக்கு, நார்மலான ஜனங்களுக்கு அந்த மனநிலையை உண்டாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் உண்டாயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தெரியறது? பக்தினா அர்ப்பணம், எதுவும் எதிர்பார்த்துட்டு இல்லாம அதுல முழுகிறதுக்கு, அதுல லயிக்கிறதுக்கு, அந்த ஒரு இன்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த சந்தோஷமான ஒரு நிலையை நாம் அடையிறதுக்கு உண்டான ஒரு அவஸ்தை தான் பக்தி. அந்த பக்தியில தான் நமக்கு முக்தி அடைய முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு அந்த பக்தியும் முக்தியும் சேர்றதுக்கு தான் பக்தி வர்றதுக்கு நாகாராதனை, முக்தி வர்றதுக்கு சக்தி பீடாராதனை. அதை சேர்றதுக்கு உண்டானது தான் இந்த ப்ரொசீஜர். அதுலேயே இந்த பக்தி வழியா நம்ம முக்தியிலுக்க போறோம் இல்லவா? அப்போ அதுலேயே எதனால் இந்த நாகசக்தியே தேர்ந்தெடுக்கிறோம்? அது ஒரு காரியம் தானே, புரிஞ்சுக்கண்டாமா? இப்போ தமிழ்நாட்டிலையும் சொல்லுவோம், பாம்பை கண்டா படையே நடுங்கும் இல்லவா? எதுக்குன்னா பக்திக்கு ஆதாரமான ஒரு நிலைனா நமக்கு நிறைய நிபந்தனைகள் வேணும். இப்போ ஒரு பக்தி நிலையா நிற்கணும்னா நிபந்தனைகள் வேணும். பயம் இருந்தாதான் பக்தி வரும், பக்தி இருந்தாதான் முக்தி வரும். பயம் எதனால வரணும்? தர்மமான பாதையில இல்லாம அதர்மமான பாதைக்கு என்னை விடப்படாது, நான் போகப்படாதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வேணும். அப்பதான் நமக்கு பக்தி வரும். அதர்மமான பாதையில போகப்படாது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா இல்லவா? டீச்சர் இருந்தாதானே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சர் மேல பயம் இருந்தாதான் அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கும் இல்லவா? அப்போ நம்ம தர்மமான பாதையில இருந்து ஒரு துளி கூட வெதிச்சலனம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுங்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த பக்தி இருக்கும். அந்த பக்தி இருக்கும்போது தான் நம்ம முக்தி அடைய முடியும். இல்லைன்னா இந்த பயம் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம என்ன தப்பு பண்ணிடணும் கடவுள் முன்னாடி போயிட்டு பொறுத்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லவா? நாகத்தின் முன்னாடி அந்த பொறுத்துக்கோ சொல்ற மனப்பான்மை வராது. அதை பார்த்தாலே கொஞ்சம் உள்ள இருந்து அந்த பயம் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த நாகசக்தியே அதுக்கு டீச்சரா வச்சுக்கணும். நாகசக்தி மூலியமா தான் நமக்கு முக்தி அடைய முடியும். அதனாலதான் நம்ம எல்லாம் குண்டலினிய இந்த சார்ஜ் பண்ணி குண்டலினியை உணர்த்திட்டு தானே ஒவ்வொரு விஷயங்கள் பண்றோம். குண்டலினா என்ன? 3.5 சுற்றான நாகசக்தி, இதுதான் குண்டலினி. அப்ப எப்படி இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு, நம்மளை டீச் பண்ற ஒரு சக்தி. அதை உணர்றதுக்கு தான் நாம் அலைஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அந்த குண்டலினியை உணர வச்சு அதுல தர்மத்தோட பாதையில போய் முக்தி அடையிறதுக்குண்டான வழி. இதுதான் நம்மளோட லட்சியம். இதோட இந்த இவ்வளோ பெரிய நம்ம உடம்பு, மனுஷாலோட உடம்பு இவ்வளோ அசைவுகளும் இவ்வளோ குணங்கணங்களும் நடந்துட்டு இருக்குன்னா, இவ்வளோ பெரிய உடம்பை மொத்தமா பாதுகாத்துட்டு இருக்குன்னா அதே நாகசக்தி தான். ஒரு தண்டும் 2 நாகசக்தி, ஒரு நாகதண்டும் 2 நாகமும் தான் நம்மளை மொத்தமா நம்மளை ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. தெரியுமோனோ? இடா பிங்களான்னு சொல்லிய 2 நாகங்கள், நடுவுல சுஷுப்னா ஒரு தண்டு. எவ்வளோதான் இந்த அறிவியல் எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்க இந்த பக்தி இல்லை, நாகம் இல்லை, சக்தி இல்லைன்னு சொன்னாலும் டாக்டரோட சிம்பல் கூட அதுதான் இல்லவா? சொல்லலாம் அப்படி இப்படின்னு எல்லாம், ஆனா அதை விட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அதை புரிஞ்சு அந்த தர்மத்துக்கு போற பாதை தான் இங்க நான் எல்லாருக்கும் சொல்லித்தரோம். இங்க ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் கீழே அப்படியே இல்லை. இங்க எல்லாமே நாம எல்லாம் தான். நம்ம ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அதை பண்ணிக்கணும். அது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அதை பண்ணணும்னா என்ன வேணும்? நாம எல்லாம் சமமா இருக்கணும். சமமா தர்ம பாதையில போனா நம்மளால பண்ண முடியும். அந்த தர்மத்தை பண்ணிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் நமக்கு கடவுள் கொடுக்கட்டும்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அகஸ்தியரை பத்தி படிக்கிறோம் இல்லவா? அகஸ்தியரோட மனைவி லோபாமுத்ரையை பத்தி படிக்கிறோம், கௌதமரை பத்தி படிக்கிறோம், அதே மாதிரி அருந்ததியை பத்தி படிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ரிஷி பக்திகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவரை பத்தி படிச்சா மட்டும் போராது, நம்மள இருந்து அவரை மாதிரி ஆகணும். வேண்டாமா? அந்த காலத்துல இருக்கிறவங்களை மட்டும் படிச்சா மட்டும் போராது. எதுக்கு அதெல்லாம் வச்சிருக்கோம்னா,
அவரெல்லாம் அப்படி ஆயிருக்காங்க, நீங்களும் அந்த பாதைக்கு வந்துடுங்கோ. ஆனா நம்ம அவரை படிக்கிறதே நிறுத்திண்டு நம்ம பாதையை மட்டும் போனா பெறாதே, நாமும் அந்த பாதைக்கு வரணும். என்னன்னா இப்போ அனசூயான்னு ஒரு ரிஷி பத்னி. அவருக்கு அவரோட பாதிவிருத்திய சக்தியால அவர் எல்லா இந்த உலகத்தோட பஞ்சபூதங்களுடைய சஞ்சாரத்தை கூட அவர் நினைச்சா நிறுத்த முடியும். அப்போ அவரோட சக்தி எவ்வளோ இருக்குன்னு நினைச்சு பாருங்க இல்லவா? அப்ப அந்த சக்தியை பரீட்சணம் பண்ணணும்னு மும்மூர்த்திகளுக்கு ஆசை வந்தது, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரருக்கு. அப்ப எப்படி பாதிவிருத்தியமா இருக்கிற ஒரு சக்தி தானே அனசூயா கிட்ட இருக்கு. அப்ப அவரை நம்ம பரீட்சணம் பண்ணணும். அப்ப இந்த மும்மூர்த்திகள் நினைச்சு பாருங்கோ, சிவன் விஷ்ணு பிரம்மா அவளோட பர்மசாலையில போய் உட்கார்ந்துண்டு அந்த அனசூயா கிட்ட கேட்கிறோம், எங்களுக்கு தாய்ப்பால் வேணும். அனசூயா அம்மா எங்களுக்கு தாய்ப்பால் தரணும், டைரக்டாகவே தரணும் அப்படி சொல்றாங்க. அப்போ அதை அவங்கள பரீட்சணம் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பரீட்சணம் இல்லவா? தாங்க முடியாத பரீட்சணம். அனசூயா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தாராளமா தரலாமே, அதுக்கு என்ன இப்போ தாராளமா தரலாமேன்னு சொல்லிட்டு ஜலம் எடுத்து ஜபம் பண்ணி 3 பேர்த்தையும் தெளிச்சாங்க. 3 சின்ன குழந்தைங்கள் ஆயிடுது. 2.5 மாசம் பிராயமான 2.5 மாசம் மட்டும் பிராயமான 3 குழந்தைங்க படுத்துட்டு இருக்காங்க. அனசூயா அம்மா 3 பேத்துக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒவ்வொரு தொட்டில படுக்க வச்சாங்க. அப்போ இவங்களோட மனைவிகளான உமா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவ 3 பேரும் வந்தாங்க. அம்மா தப்பு எங்க மேல, என்னன்னா உன்னோட பாதிவிருத்தியம் நாங்க தேவிகள்லையும் மேல இருக்கு. அப்ப அதனால எங்களுக்கு அந்த பாதிவிருத்தியத்தை பரீட்சணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க எங்களோட ஆண்படையான எல்லாம் அனுப்பினோம். ஆனா இப்படி ஒரு அவஸ்தை வந்ததே, பொறுத்துக்கோமான்னு சொல்லிட்டு இந்த 3 தேவிமாரும் அனசூயா பாதத்துல வந்து விழுந்தாங்க, அனசூயா அம்மா பாதத்துல. அப்போ அம்மா சொன்னாங்க, சரி வந்தது வந்தீங்க, உங்களோட எல்லாம் கணவரை எல்லாம் தொட்டியில் ஆட்டிட்டு போங்கோ. உங்க கணவர் எல்லாம் குழந்தையா இருக்காங்க, தொட்டில் ஆட்டிட்டு அவங்களெல்லாம் தூக்க வச்சுட்டு போங்கோ சொன்னாங்க. ஐயோ எங்களால முடியாதுமா, தப்பாக்குன்னு சொல்லிட்டு அவங்க க்ஷமை கேட்டாங்க. அப்போ அனசூயா அம்மா இவங்க 3 பேர்கிட்டையும் சொன்னோம், முடியாது, என்ன பரீட்சணம் பண்ண வந்தேன் இல்லவா, பக்தியால நான் உங்களை ஜெயிச்சிட்டோம். நினைச்சு பாருங்க, பக்தியால நான் உங்களை ஜெயிச்சிட்டோம். அதனால நீங்க 3 பேருமா சேர்ந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும் சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஒரு சுவாமி கிட்ட சொல்லறதுக்கு உண்டான பலன் வரணும்னா நாம எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வரணும், நம்மளோட கர்மா எப்படி வரணும். இது நம்ம கர்மா பாபமான கர்மா எல்லாம் விட்டுட்டு புண்ணியமான இவ்வளவு கர்மா இருக்கணும், அப்பதானே இது முடியும். அப்போ அந்த ஒரு வாக்குல இந்த சுவாமி அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான், நாங்க 3 பேருமா சேர்ந்து உனக்கு பிள்ளையா பிறந்துடுறோம். அதுதான் தத்தாத்ரேயா. அப்போ அந்த பாக்கிய பக்தியில இருந்தா நமக்கு தெய்வம் கூட நம்ம கூட வந்துடும், நம்ம கூடயே இருப்போம். அந்த பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணணும். இதுக்கெல்லாம் இந்த உலகமே, இந்த மொத்தம் உலகமே உத்பவமானது பிரணவ மந்திரத்துல. அந்த பிரணவ மந்திரம்னா 3 காரங்கள் சேர்ந்தது, 3 சப்தம். ஆ ஈம் மம், ஆம் ஊம் மம், ஆம் ஊம் மம், இது சேர்ந்தப்போ ஓம் ஆயிடுச்சு. அதுதான் பிரணவ மந்திரம். ஆம் ஊம் மம் சேர்ந்தா பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம் சூரியத்தோட ஹடா, இப்போ யோகால ஹடா யோகான்னு சூரியன்ல இருந்து எடுக்கிற யோகா, சூரிய சக்தியை நாம ஸ்வீகரணம் பண்ற யோகா ஹடா யோகா. இந்த சூரியன் கரங்கின்னு இருக்கு, சூரியனை சுத்தி இந்த கிரகங்கள் எல்லாம் சுத்தின்னு இருக்கு இல்லவா, பூமி உள்பட எல்லாமே சூரியனை சுத்தி ஓடின்னு இருக்கு. அந்த ஓடின்னு இருக்கிற அந்த சப்தம் இதுதான். ஆனா நாம ஓம்ங்கிறது பிரணவம், ஆனா இந்த சூரியனை சுத்தி ஓடின்னு இருக்கிற ஹடமான சக்திங்கிறது ஆம். இதுதான் வித்தியாசம். ஆனா இதுல இதெல்லாம் பிரணவம். மாங்கிற அக்ஷரம் என்ன ஆக்கும், மான் சொன்ன சப்தம் நம்மள் இல்லைன்னா நான், எனக்கு இல்லவா.
அது கூட இந்த ஔம் கூட மாவும் கூட சேர்த்து பாடுங்க. ஔம். அது லோபமான என்னாகும்? அம்மா. உத்பவம் எல்லாத்தோடைய உத்பவம் என்னாக்கும் அப்போ? அம்மா. அப்ப அதனாலதான் எந்த ஒரு மந்திரமும் பெருசு அம்மா. பிரணவம் ஓம், பீஜம் ஓமா இருந்தா அண்டம் அம்மா. அதனாலதான் அந்த அம்மாங்கிற சக்திக்கு அந்த சப்தத்துக்கே ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. அதனாலதான் சக்தி பீடமா நம்ம அம்மாவான ஜெகதம்பிகையே நினைச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கொஞ்சமான அறிவுகள் எல்லாருக்கும் சொல்லி தந்திருக்கோம். இதெல்லாம் உள்ள கொண்டு நடந்துட்டு நமக்கு இதெல்லாம் பண்ணலாம். இனி இந்த இடத்துல கொஞ்சம் அடிக்கடி நம்ம சத்சங்கம் மாதிரி கூடிண்டு நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி எல்லாம் புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். அதற்கும் சாத்தியமாகட்டும்.